வந்து இட்லி, பூரி, பொங்கல், தோசை, அப்புறம் வடை, அப்புறம் நைட்டில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி, அப்புறம் புதன்கிழமையான முட்டை மாசுன்னு ஒன்று போடுவோம். அது அவிச்ச முட்டையில் வெங்காய தக்காளியெல்லாம் போட்டு வதக்கி அது போடுவோம். அது நல்லாயிருக்கும். அப்புறம் கொத்து பரோட்டா, தோசையில் வெரைட்டி தோசைலாம் இருக்குது. ஆனியன் தோசை, முட்டை தோசை, பொடி தோசை, ஆனியன் பொடி, எல்லாமே இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கும். வந்து சாப்பிட்டு பாருங்க. நம்ம இது வேணா கஸ்டமர்கிட்ட நீங்கள் கேட்டுங்க. நம்ம கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு. ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா திருமலை ஹோட்டல். சைவம் இருக்குது, அசைவம் இருக்குது. இந்த ஹோட்டலில் கிட்ட 4 வருஷமாக சாப்பிட்ருக்கேன். ஓகேங்களா? தோசை வந்து குவாலிட்டியாக இருக்கும். இங்கே ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா சாம்பார் தான். சாம்பார், வெஜ்ஜு குருமா ஹைலைட்டாக இருக்கும். சேவர் அப்படின்னு ஒன்று போடுவாங்க, சூப்பராக இருக்கும். உங்கள் வாரத்தில் வர 3 நாள் ஸ்பெஷலாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை மசாலா நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா சேவரை போட்டு பக்காவாக கொடுப்பாங்க, தரமாக இருக்கும். இந்த எல்லோரும் சாப்பிடலாம். நீங்கள் சென்னையை பொறுத்தவரைக்கும் லோ பட்ஜெட்டில் சாப்பாடு நல்லாவே இருக்கும். ஒரு தோசை 15 ரூபா, ஆம்லேட் ஆஃப் எல்லாமே 15 ரூபா, முட்டை மாசு 25 ரூபா. இது எல்லாமே நல்லாயிருக்கும், நல்லா இருக்கும். நல்லா ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு போகலாம், தரமாக இருக்கும். ஓகே, எல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலுமே வேறு மாதிரி இருக்கும். சாம்பாருக்கு, தோசைக்கு வேறு மாதிரி இருக்கும். இங்கே நல்லா இருக்குங்க. இங்கே ரொம்ப எஸ்பி முட்டையெல்லாம் சூப்பராக இருக்கும். பரோட்டாவில் சூப்பராக இருக்கும், மெலிசாவே இருக்கும், நல்லா இருக்கும். ஏன்னா இங்கே ரொம்ப நாளாக இங்கே தான் சாப்பிட்டுட்டு. ப்ரைஸ்லாம் எப்படின்னா? ப்ரைஸ்லாம் கம்மி தாங்க. தோசை கல்நைஸ்லாம் மொத்தமாக 30 ரூபா தான். இதெல்லாம் 45 ரூபாய்க்கு பெரிய தோசை எல்லாமே சூப்பராக இருக்கும். 5 வருஷமாக இங்கே தான் சாப்பிட்றேன். நான் இங்கே தான் சாப்பிட்றேன், டெய்லி இங்கே தான். நான் இந்த கடையில் வந்து 1.5 வருஷமாக சாப்பிட்றேன். இங்கே சாப்பாடு நல்லா இருக்கும். ரெகுலராக இங்கே சாப்பிட்றேன். அஃபோர்டபுளாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கும். இட்லி 8 ருபீஸ் தான். அப்புறம் தோசை, கல் தோசைலாம் 15 ருபீஸ். பரோட்டா, சப்பாத்தி எல்லாமே 15 ருபீஸ். அஃபோர்டபுளாக இருக்குது. நான் பேச்சுலர் தங்கி சாப்பிட்றது ஹோம் ஃபுட் மாதிரி. சொல்லுங்கள்.